எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கருணக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 கிலோ கருணக்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. லேசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏழு பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுக்கலாம். இஞ்சி 2 துண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வச்ச உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்தோடனே பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலரி விடுங்க. மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுக்கிற கருணக்கிழங்க அதில் சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்க நல்லா கலரி விட்டுக்கலாம். கருணக்கிழங்கு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். தேவைக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம்.
மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 12லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க. தண்ணி நல்லா சுண்டுற வரலாம் வேக விடுங்க. கருணக்கிழங்கு பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டதுனால மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். கருணக்கிழங்கு பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட சாப்பிட்றது கலக்கலாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.